ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஆடி 2ஆம் வெள்ளி, அதுக்கப்புறம் சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்த விளாகு. அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதும் சாமி கும்பிட்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். டிவியில் சாமி பாட்டு போட்டு விட்டாச்சு. கந்த குரு கவசம் இல்லாட்டி கந்த சஷ்டி கவசம் தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன், ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையில் நேரமே எந்திரிக்கிறது எவ்வளோ ஒரு சூப்பரான வைப்பாக இருக்கோ, அதே மாதிரி காலையில் நேரமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் கொஞ்சம் தான் திருந்தி காலையில் நேரமே எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கெல்லாம் மிட் டர்ம் எக்ஸாம் போயிட்டுருந்தது. எல்லாம் டியூஷன் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரமே எந்திரிக்குங்காட்டி தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. தலை வலிக்குதோ இல்லையோ, அந்த டீ காஃபிக்கு மண்டை போய் வை அப்படின்னு தள்ளுது. அதனால் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே டீயும் போட்டுட்ருக்கேன். மணி 7 ஆயிடுச்சு. சாப்பாடை குக்கரில் வைக்கும்போது இனி இதுக்கு மேலே லேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், பசங்க வந்துடுவாங்க. அப்புறம் அவதியாக கிளம்பணுன்ட்டு கடன்னு ஒரு வேலையாக பார்த்தாச்சு. டீயை ஊற்றி வச்சுட்டேன். ஆறிருமோ என்னமோ அப்படின்ட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டணும் உட்காந்து குடிக்க வந்துட்டேன். எப்போவுமே அமர உட்காந்து குடிப்பேன். பால்கனியில் போய் உட்காந்துட்டு வேடிக்கை வந்துட்டே குடிப்பேன். இன்றைக்கி அதுக்கெலாம் டைம் இல்லை. வேகமாக ஹால்லே உட்காந்துட்டு குடிச்சிட்டு சமையல் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உப்பு தீரப்போகுது. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருந்தது. அதை கொட்டி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை கொட்டி வைக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உப்பு தீர போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சட்டியை வலித்து உப்பு பாத்திரத்தை ரொம்ப தொடச்சி வைக்கக்கூடாது. கழுவுற அன்னைக்கு எடுத்து கழுவி வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மற்ற நாள்லாம் ரொம்ப தொடச்சி கவுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா காளான் தொக்கு செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு. 8:30க்குள்ளே இவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் 8:30 தான் வீட்டிலே கிளம்புவோம். அதுக்குள்ளே கொண்டு போய் ஸ்கூலில் விடங்குள்ளே அவதி ஏகப்பட்ட அவதியே வரலைன்னாலும் பக்கத்து வீட்டில் தான் தங்கச்சி இருக்கா. அங்கே 2 பசங்க இருக்குதுங்க. 2 பேரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 பேரும் நான் முதல்ல கிளம்புனா நீ முதல்ல கிளம்புவான்னு ஒரே போட்டி தான். அதுக்கே ஒரு 2 பேரும் சீக்கிரம் எழுந்திரிச்சு நேரமாக கிளம்பணும் போல் இருக்குது. கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஏரிக்கரை கங்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு காலையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தாம்பரம் பார்க் கோயில் நாகேஸ்வரி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு மதிய லஞ்சு அங்கே முடிச்சுட்டு ஆடிப்புறம் திங்கக்கிழமை வருது இல்லைங்களா, அதனால் அதுக்கும் வளையல் வாங்கி கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு போனோம்னா எங்கிட்டாவது போட்டு உடச்சி போடுவோம் அப்படின்ட்டு அப்படியே கோயிலே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம்தான் ஒரு 2 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். காலையில் போட்டது வாஷிங் மிஷினில் துணி துவைச்ச மேனிக்கு இருந்தது. அதை அலசி காய வைக்கணும். நானும் என் தங்கச்சியும் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கோம். பாருங்கள் என்னென்ன சைக்கிள் காமிக்கிறான்னு. நல்லா வெளிச்சமாக இருக்குது. துணியை போட்டுட்டோம்னா அப்படியே கருங்கும்முன்னு இருட்டாயிடுது. அது ஏன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டோம். வாக்கிங் போகிறோமோ போகலையோ, எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி போய் உக்காந்துருந்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை விளாக் முடிஞ்சுது. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்தது. வெள்ளிக்கிழமை தான் எங்கள் வீட்டில் அந்த சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. சனிக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே எடுத்த பொருள் எடுத்த பக்கம் வைக்கிற மாதிரி இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். நீ எங்கள் வீட்டில் சாப்பிடு, நீ உங்கள் வீட்டில் செய்ய, எங்களுக்கும் சேர்த்து செய்யணும். இடியாப்பம் தான் செஞ்சேன். இடியாப்பம் ஒரு கீடு தான் ஊற்றுடின்னு கொடுத்தேன். அழகாக தான் பிழிஞ்சு விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலோ தெரில, கிறுக்கு புத்தி பூராத்தையும் ஒன்றா பிழிஞ்சு விட்டுட்டா. இதையும் எடுத்து வேக வை, நல்லா தான் இருக்கும், மொத்தமாக தானே எடுத்து திங்க போகிறான் அப்படின்னு சவடால் வேறு பேசுகிறான். இது நான் ஊற்றுனது இட்லி இடியாப்பம். பசங்களுக்கு ஊற்றி தேங்காய் பால் வச்சு கொடுத்துட்டேன். அவங்களாம் சாப்பிட்டு அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்றதுக்கு எப்படி 10 மணி ஆயிடுச்சு. தேங்காய் பாலே தீர்ந்து போச்சு. கடைசியில் எனக்கு கொஞ்சோண்டு தான் இருந்தது. அந்த தேங்காய் பால் வச்சுருந்த பாத்திரத்துலேயே இடியாப்பத்தை போட்டு நானும் சாப்பிட்டேன். இந்த டப்பு பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்ச்சி கழுவி வைக்கிறது. அப்படியே உப்பு கரை பிடிச்சிருந்தது. ஒரு லிக்யூட் அவங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஊற்றி விட்டு கழுவினா சூப்பராக பளிச்சுன்னு போயிடுச்சுங்கிறேன்.
இந்த ஐடியா இவ்வளோ நாளாக தெரியாமல் வச்சு தேய்ச்சிட்டு கிடந்துமே பாத்திரத்தை கை நோக அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி சிரிச்சிட்டு இருந்தான். இவ்வளோ தான் எனக்கு மிஞ்சின இடியாப்பமும் தேங்காய் பாலும். இப்போ பார்த்துருங்க, தேய்க்கவே இல்லை. அந்த கம்பினார் வச்சு கூட நல்லா அழுத்தி தேய்க்கல, நல்லா சூப்பராக தண்ணியில் கழுவிட்டு தான் வந்து நல்லா பளிச்சு அந்த பக்கெல்லாம் வந்துருச்சு. கிச்சனு இந்த கோலத்தில் தான் இருக்குது. இடியாப்பத்தை தின்னோன்னா ஓடியே போயிட்டா அவங்க வீட்டுக்கு. நான் போயிறேன் சாமி, எங்கள் கிச்சனுக்கு அன்றாவே கிடக்குது அப்படின்ட்டு போயிட்டா. எனக்கு தான் தலைவலி. இத்தனை பாத்திரத்தை தேய்ச்சி கழுவிட்டு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கடையில் துணி வேறு துவைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வேறு போச்சு. வெள்ளிக்கிழமை துவைச்சது சனிக்கிழமை துவைக்கலை, அதையும் துவைச்சி காய வைக்கணும். இத்தனை வேலையும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டால் நம்ம என்ன தான் பண்ணுறது? சும்மா தானே இருக்கோம் வீட்டில் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்ல, சும்மா யார் இருக்கிறது? வீட்டில் சாமான் தொலைக்கிறது யார், வீடு கூட்டுறதாருன்னு அதெல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கிடையில் ஒரு 5 நைட்டி வேறு அடிக்கணும். 2 நைட்டியாக அடித்து வச்சிட்ருக்கேன். இப்போ அடித்து முடிக்கலாம், அப்புறம் வச்சு முடிக்கலான்ட்டு இன்னுமே அடிக்கலை. இந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, இன்னும் அடித்து முடிக்கலை. நான் என்னோடய கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இனி இதுக்கு மேலே நைட்டு தான் நான் சமைப்பேன்ட்டு நீட் பண்ணி வச்சுட்டு நான் என் தங்கச்சியை போய் எட்டி பார்த்துட்டு வந்து அவன் மீன் பொரிச்சிட்டு தக்காளி சாதம் வச்சிட்டு இருந்தா. தக்காளி சாதம் என் தங்கச்சி சூப்பராக செய்வாள், நல்லா செய்வாள் என் தங்கச்சி அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து வரன்னு தான் செஞ்சு வச்சுருந்தா. நல்லாவே இல்லை, நல்லா டேஸ்ட்டே இல்லை. மீனும் டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. மீன் பொரித்து வச்சுருந்தா. ஏன் முட்டை வைக்கலாம் என் பொண்ணு கேட்டால், முட்டையும்ல ஒன்றும் இல்லை, மீன் தான் இருக்குது, எடுத்து சாப்பிடுனா. சாப்பாடை போட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டா. நாங்கள் எல்லோரும் தங்கச்சி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா ஹெவியாக சாப்பிட்டு நல்லா உட்காந்து டிவியில் படம் போட்டு விட்டு சொல்லி படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நேரம் இங்கே சாப்பிட்டோம், ஒரு நேரம் அங்கே சாப்பிட்டோம், அந்த மாதிரியே போயிடும். நைட்டும் அப்படி தான், ஒரு நேரம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம். அப்புறம் திங்கக்கிழமை காலையில் ஆடி போகிறோம், அன்னைக்கு லீவு, எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டோம். மதியானம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். தட்டெல்லாம் விளக்க நாண்டு போய் இலை பறிச்சிட்டு வந்துட்டா. நாண்டு போயோ இல்லையோ இலையில சாப்பிட்றது நல்லதுக்கா அப்படின்ட்டு இலையை பறிச்சிட்டு வந்து கழுவி எல்லாத்துக்கும் இலையில போட்டா. நமக்கு டேபிளில் வச்சா சாப்பிட்டோம். பசங்களுக்கு இலையில வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோ ஒரு ஆர்வம். கொஞ்சம் அரிசி சேர்த்து போடுறதுலக்கி அப்புறமா பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கேன். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வச்சு யார் திங்கிறது அப்படின்னு என் கூட ஒரே சண்டை. கடைசியில் எல்லாத்துக்கும் போட்டுட்டு சட்டியை பார்க்குறான், தொடச்சி வச்சுட்டா. இந்த மாதிரி வைக்காதலைக்குன்னு எத்தனை தடவை சொல்கிறது? ஒன்றுமே இல்லை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளாக் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் கொஞ்சமாக தின்னாதான் அது ஞாயிற்றுக்கிழமை என்னமோ இருக்கும் போல் இருக்குது. நல்லா சாப்பிட்டு போட்டு மிதக்கமாக இருந்தது. ஆனால் தூங்கலை. தூங்காமையே பார்க்குக்கு போயிட்டோம். ஈவினிங் போய் பார்க்கு போயிட்டு 7 மணி வரையும் அங்கிட்டே உலாத்திட்டு தின்னதெல்லாம் செரிக்கிற மாதிரி நடந்து கொடுத்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.